மனிதனை உண்ணும் மணலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவை தலைமுடி இழையைப் போல மெல்லியதாக இருந்தாலும் ஒரு உயிருள்ள மனிதனை எலும்புகள் கூட இல்லாமல் தின்றுவிடும். பெண் தன் காலை கடற்கரையில் வைத்தாள். ஆனால் மணல் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டது என்று அவளுக்குத் தெரியாது. அவளால் எவ்வளவு முயன்றும் காலை எடுக்க முடியவில்லை. கைகளால் இழுக்க முயன்றாள். ஆனால் அவளுடைய கைகளையும் மணல் உறுதியாக பிடித்து கொண்டது. ஆண் அவளை காப்பாற்றச் செல்ல முயன்றான். ஆனால் மணலில் இருந்த ஒரு பாறை அவனை தட்டிவிட அவன் முழுவதுமாக மணலில் விழுந்து அசைய முடியாமல் போனான். எல்லோரும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நொடியே இருவரின் அலறல் சத்தம் கேட்டது. பெண்ணின் தோழி உரத்த குரலில் அவளை அழைத்தாள். ஆண் தன் தலையை சிரமப்பட்டு உயர்த்தினான். ஆனால் அவனுடைய முகத்தின் பாதிப்பகுதி மணலால் தின்னப்பட்டிருந்தது. அவனுக்குத் தெரியாது. எல்லோரும் பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தங்கள் இரு நண்பர்களும் மணலில் மூழ்கிப் போவதை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தார்கள். நேற்று இரவு வரை இங்கே சந்தோஷமான சிரிப்பொலி கேட்டது. ஒரு குழு இளைஞர்கள் இங்கே பார்ட்டி கொண்டாடினார்கள். 2 ஆண்கள் எங்கிருந்தோ ஒரு பெரிய இறைச்சி உருண்டையை கொண்டு வந்து நெருப்பில் போட்டு வறுக்க ஆரம்பித்தார்கள். அதிகாலையில் பெண் மயங்கிய நிலையில் எழுந்தாள். ஆனால் கடற்கரையில் இருந்தவர்கள் எல்லோரையும் காணவில்லை என்று அவள் கண்டாள். அங்கே சில ஆடைகள் மட்டுமே கிடந்தன. அப்போது ஒரு சிறிய பறவை கடற்கரையில் உணவு தேடிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஏதோ ஒன்று அதை பிடித்தது போல் இருந்தது. பெண் இதை நேரில் பார்த்தாள். பறவை மணலுக்குள் மறைந்து போவதை அவள் பார்த்தாள். ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவள் தன் நண்பர்களுக்கு மணலைத் தொடாதே என்று தகவல் அனுப்பினாள். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. அதனால்தான் ஆரம்பத்தில் நடந்த காட்சி நிகழ்ந்தது. எல்லோரும் இப்போது காரில் மட்டுமே இருக்க முடிந்தது. எங்கும் செல்ல பயந்தார்கள். பெண் உண்மையை கண்டறிய விரும்பினாள். அவள் கையை மணலில் நீட்டினாள். ஒரு வினோதமான காட்சி நிகழ்ந்தது. மணல் மேற்பரப்பில் இருந்து தலைமுடி போன்ற எண்ணற்ற மெல்லிய தொடு உணர்வு கொம்புகள் திடீரென்று நீண்டு வந்தன. இவைதான் ஒரு முழு மனிதனையும் விழுங்கக்கூடிய அரக்கர்கள் என்று நினைத்துப் பார்க்கவும் முடியவில்லை. மறுபுறம் டாஜுவாங் விழித்துக் கொண்டான். ஆனால் நேற்று இரவு அவன் எவ்வளவு குடித்தான் என்று அவனுக்கே நினைவில்லை. அவன் ஒரு இரும்புத் தொட்டியில் தூங்கியிருந்தான். அவன் அந்த தொட்டியில் இருந்து வெளியே வர கடுமையாக அசைத்தான். மணலில் அரக்கர்கள் இருப்பதாகவும் பல நண்பர்கள் துரதிர்ஷ்டவசமாக இறந்துவிட்டதாகவும் மற்றவர்கள் அவனிடம் அவசரமாகச் சொன்னார்கள். டஜுவாங் இதைக் கேட்டதும் அமைதியானான்.